Hi guys! இது நம்மளுடைய BTS தமிழ் ஆர்மி. Hey my dear army friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? All good. Today உங்களுக்காக BTSல இருந்து லேட்டஸ்டான BTS அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். First, JK fans too much crazy. BTS ஜங்குக்கோட fans too much crazy அப்படின்னு சொல்லி சிலி நாட்டோட நியூஸஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இதுல ஒரு சின்ன கரெக்ஷன், JKயோட fans மட்டும் கிடையாது. ஓவரால் BTS fans too much crazy BTS மேல. பட் இப்போ JKயோட fans crazyன்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 28 சிலியோட கேபிட்டலான சாண்டியாகோல ஒரு ஷாப்பிங் மால்ல கோல்டன் த மூமெண்ட் அப்படின்ற மியூசியம் ஒரு பார்ட்டா ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஷாப்பிங் மால்ல நிறைய BTSோட JKயோட ஃபேன்ஸ் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. பல மணி நேரம் காத்துட்டு இருந்தாங்க. பெரிய கியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்தது. இந்த மியூசியமோட டோர் ஓப்பன் உடனேயே அங்க இருக்க ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கரமா கிளாப் பண்ணி பயங்கரமா ஷவுட் பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஷாப்பிங் மால் ஒரு பார்ட்டி மாலா மாறிடுச்சு. ஸோ இதை தான் சிலி நாட்டோட பேப்பர்ஸ் எல்லாமே BTS ஜங்குக்கோட ஃபேன்ஸ் டூ மச் கிரேசி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சேர்ந்து இப்போ JKயோட ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா செப்டம்பர் 1 JK அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறாரு. ஆல்மோஸ்ட் இந்த செலிப்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ், கொரியா மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல JKயோட ஸ்லைட்ஸ், போட்டோஸ் இது எல்லாமே ஷேர் ஆயிட்டு இருக்கு. JKக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸ் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ JKயோட ஃபேன்ஸ் டூ மச் ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. JKயோட பர்த்டே வர செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் இந்த மியூசியமில் இவ்வளோ ஷவுட் இருந்தது. ஸோ சீரியஸ்லி JKயோட ஃபேன் டூ மச் ஹாப்பி, டூ மச் கிரேசி. ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் ஜங்குக். நெக்ஸ்ட், கங்க்ராச்சுலேஷன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் யூ. 2023ல ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் யூ கோல்டனில் ஒன் ஆஃப் த சாங்காக ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த சாங் ரிலீஸ் ஆனதுல இருந்தே நிறைய நாமினேஷன், நிறைய அவார்டை வின் பண்ணி இருந்தது. ஸ்பெஷலி பில்போர்டோட 2 பெரிய அவார்டை இது வின் பண்ணி இருந்தது. அதோட சேர்ந்து 2024ஓட மமா அவார்டையும் இது வின் பண்ணி இருந்தது. பெஸ்ட் சாங், பெஸ்ட் டான்ஸ் பெர்ஃபார்ம், இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ்ல இது நிறைய அவார்டை வாங்கியிருந்தது. பட் எதுக்காக இப்போ கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னா, யூடியூப்ல இது 200M வியூஸை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் யூ கோல்டன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரோட ஃபேவரட் சாங்கா இருந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த கேர்ளோட மூமெண்ட் கொஞ்சம் ஜெலஸா இருந்தாலும் த பெஸ்ட் சாங். ஸோ யூடியூப் இதுக்காக கங்க்ராச்சுலேஷன் பண்ணி போஸ்டர் ரிலீஸ் பண்ணியும் இருக்காங்க. ஓகே, எனிவேஸ் ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் யூ அண்ட் JK. நெக்ஸ்ட், BTS பேக் இன் கொரியா. எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸஸும் இல்லாமல் BTS மெம்பர்ஸ் கொரியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. BTS யூஎஸ்ல அவங்களோட நியூ ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட நிறைய போஸ்டர்ஸ் அண்ட் லைவ்ல இருந்து தெளிவா தெரிஞ்சது அவங்க ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் சடன்லி BTS மெம்பர் கொரியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஆகஸ்ட் 26 BTSோட சுகா, JK, RM அண்ட் J-Hope இவங்க 4 பேரும் ரிட்டர்ன் ஆயிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே கிம் தயான் கொரியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்தாரு. பட் இந்த முறை எல்லாரோட ஃபோக்கஸும் மிஸ்டர் பாக் ஜிமின் மேல தான் இருந்தது. பட் ஜிமின் மீடியாவை அவாய்ட் பண்ணிட்டு அவரோட மேனேஜரோட சேர்ந்து ரிலீவ் ஆயிருந்தாரு. ஜிமினோட டேட்டிங் ரூமர் தான் BTS மெம்பர்ஸ் கொரியாவுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. பட் இது மாதிரி சில ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கொரியால பல ஆர்டிகல்ஸ் ஜிமினாவுக்கு சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ஹேஷ்டாக் ஹை ப்ரொடக்ட் டு ஜிமினா. ஆகஸ்ட் 26 ஜிமினாவோட இந்த டேட்டிங் ரூமர் ரிலீஸ் ஆனதுல இருந்தே எல்லாரும் நோட்டீஸ் பண்ணது ஜிமினாவோட இந்த வீடியோ ஓல்டு வீடியோ. அவரோட ஹேர் ஸ்டைல் அண்ட் பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் இதுல இருந்து நல்லாவே தெரிஞ்சது மிலிட்ரி சர்வீஸ்க்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ இது அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் இதே தான் கொரியன் மீடியா அண்ட் ஆர்டிகல்ஸ் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க. பட் BTS ஃபேன்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜிமினாவுக்கு கொரியன் மீடியா இந்த முறை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆர்டிகல்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிகல்ஸ்ல சாங்டான் யோங் ஜிமினாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை இவங்க இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கு காரணம் எல்லாரோட அட்டென்ஷனும் இவங்க பக்கம் திரும்பணும் அப்படின்றதுக்காக தான். சாங்டான் யோங் இப்போ மட்டும் கிடையாது, எப்பவுமே ஜிமினாவை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2022ல இருந்து ஜிமினா அண்ட் சாங்டான் யோங்கோட டேட்டிங் ரூமர்ஸ் உருவாகிறதுக்கு காரணமே சாங்டான் யோங்கா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எப்பவுமே இவங்க அவங்களோட அஃபிஷியல் சைட்ல நிறைய போட்டோஸ், வீடியோஸை ஷேர் பண்றாங்க. இது எல்லாமே ஜிமினாவோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி
மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. லாஸ்டா இவங்க ஒரு இயர்ஃபோனையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஜிமின் அண்ட் இவங்களோட நேம் இருந்தது. உடனே அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ ஓல்டு வீடியோ. ஸோ இது அவங்க முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கணும். இப்போ இவங்க ஷேர் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, ஆக்டிங் கெரியர் இப்போ கொஞ்சம் மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அதுலேருந்து இவங்க வெளியே வரணும் அப்படின்றதுக்காக எல்லாரோட அட்டென்ஷனும் இவங்க பக்கம் திரும்புறதுக்காக தான் இப்போ ஜிமினாவோட இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜிமின் அண்ட் பிடிஎஸோட நியூ கெரியர் ஆரம்பிக்க போகிறாங்க. நியூ ஆல்பம் அண்ட் வேர்ல்ட் டூர் நடக்க போகுது. இவ்வளோ பெரிய ஈவென்ட் இருக்கும் போது இவங்க இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி எல்லாரோட கவனத்தையும் இவங்க பக்கம் திருப்பி இருக்காங்க. ஸோ சாங்டான் யோங் சீரியஸ்லி அவங்களுடைய கெரியருக்காக தான் ஜிமினாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எந்த ஒரு பர்சனல் விஷயமும் கிடையாது. இவங்க ஜஸ்ட் ஜிமினாவை யூஸ் பண்ண பார்க்குறாங்க. இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லையும் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கொரியாவில் நிறைய ஆர்டிஸ்ட் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தனித்தனி பிளாக்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இதை வச்சு தான் ஜிமினாவோட இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங்டான் யோங் வேணும்ட்டே தான் ஜிமினாவை யூஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக எல்லா ஆர்டிகல்ஸ்லையும் இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் ஆர்டிகல்ஸ் நியூஸ்லேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. ஜிமின் அண்ட் சாங்டான் யோங் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் டேட்டிங்கும் பண்ணல. சாங்டான் யோங் ஜிமினாவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஓகே, எனிவே ஜிமினோட இந்த டேட்டிங் ரூமராக தான் இருக்க போகுது அப்படின்றது நல்லா தெரியுது. கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் நெக்ஸ்ட் என்ன மேரேஜா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. யார் இந்த நாட்டி கேர்ள், டூ மச் நாட்டி கேர்ள். பட் இந்த ரூமர் மேரேஜுக்கு நம்ம டாட்டா பாய் பாய் சொல்ல வேண்டியதுதான். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் சாங்டான் யோங் அவங்களோட அட்டென்ஷனுக்காக தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பான ஒரு விஷயம். ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கான அப்டேட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.